அடுத்த லாங்குவேஜஸை நம்ம பார்க்க போகிறது அல்பானியன். ஸோ அல்பானியன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரிட்டன் லாங்குவேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து 2 விதமான ஹைப்போதிசிஸ் இருக்குது. அதாவது 2 விதமான ஒரு ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இது வந்து ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு விஷயம், ஸ்டேட்மெண்ட்டாக அதை சொல்லுவாங்க ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 விதமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்பேனியன்கிறது ஒரு மாடர்ன் டெசன்டட் இலீரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இலீரியன். ஸோ இலீரியன்கிறது ஒரு லாங்குவேஜஸ். இது வந்து கிளாசிக்கல் டைமில் மோஸ்ட் ஆஃப் த ரீஜியன்ஸ் நிறைய பேர் வந்து பேசப்பட்டதாக சொல்லப்படுது. இலீரியன் அப்படிங்கிறது இலீரியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி பீப்புள்ஸ் வந்து பேசப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா அல்பேனியன்கிறது தார்ஷியன் அப்படிங்கிற இன்னொரு பீப்புள்ஸ் வந்து பேசப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அல்பேனியன்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தார்ஷியன்கிற பீப்புள்ஸ் பேசப்பட்டதாகவும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் இலீரியன்கிற பீப்புள்ஸ் பேசப்பட்டதாகவும் இருக்குது. அது வரைக்கும் வந்து யாரும் ப்ரூவ் பண்ணலை. ஸோ இந்த லாங்குவேஜ் 17th century ஏடிக்கு அப்புறம் தான் உலகத்தில் இருக்கிறதா வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ இது வந்து இலீரியா பீப்புள்ஸ் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. நார்த் வெஸ்ட் சைடில் இருக்க கிரீஸ் அதுதான் இலீரியா பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா லாட்டின், டர்க்கிஷ், க்ரீக் ஸோ இதுக்கு கூட தான் கொஞ்சம் ஸ்லோவாக அதாவது மிக்ஸ்டாக இருக்கிறதாவும் பேசப்படுது. ஸோ இந்த அல்பேனியன் வந்து அல்பேனியா பீப்புளுடைய அஃபீஷியல் லாங்குவேஜஸாகவும் அதை சுற்றி இருக்கிற ஒரு சில ஃபார்மர் யுகோஸ்லேவியா அதுக்கப்புறம் சின்ன சின்ன என்க்ளேவ்ஸ்லாம் இருக்கும்ல சவுத்தன் சைடில் இருக்க இட்டாலி, கிரீஸ், ரிபப்ளிக் ஆஃப் மெக்டோனியா ஸோ இதெல்லாம் இப்போது வந்து அல்பேனியா பேசப்படுது. ஸோ அல்பேனியன்கிறது 2 விதமான ஸ்டேட்மெண்ட். ஒன்று இலீரியா பீப்புள் பேசப்பட்டதாகவும் இன்னும் வந்து டாஷியன் பீப்புள் பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. பட் அதோடைய அவுட் சைடில் வந்துட்டு வேர்ல்டுக்கு வந்து 17th century தான் இப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அல்பேனியன் எங்கே பேசப்படுதுன்னா அல்பேனியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜஸாகவும் அதை தவிர்த்து அதுக்கு பக்கத்தில் இருக்க யுகோஸ்லேவியா அப்படிங்கிற அந்த பீப்புள்ஸ் பேசப்படுறதாகவும் சவுத்தன் சைடில் இருக்க இட்டாலி, கிரீஸ் அப்புறம் வந்து மேக்ட்ரோனியா அப்படிங்கிற இந்த பீப்புள்ஸும் வந்து லாங்குவேஜஸ் பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அடுத்த லாங்குவேஜ் பார்த்தோம்னா பால்டோ ஸ்லேவிக். பால்டோங்கிறது ஒரு லாங்குவேஜ், ஸ்லேவிக்ங்கிறது ஒரு லாங்குவேஜ். ஸோ இது 2 கம்பேர் பண்ணி தான் பால்டோ ஸ்லேவிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பால்டோங்கிறது பால்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க, பெல்டி அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பிரான்ஸ் ஏஜில் வந்து பேசப்பட்டதாக சொல்லப்படுது. பால்ஸ் அதாவது போலண்டில் வந்து ஊரல் போலந்து அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் ஊரல் மவுண்டெயின்ஸ் மலைகள் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. என்ன பால்ஸ் அதாவது பால்டோ லாங்குவேஜஸ். ஸோ சொன்ன 2 லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு வந்து பால்டோ பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பால்ஸ் பார்த்தோம், அந்த பால்டோன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பால்டிக்கில் இருக்கிற அந்த சைடு அந்த ஏரியாவில் இருக்கிற கடல் பகுதிகள், ஒன்று மலைவாழ் மக்கள், இன்னொன்று வந்து கடல் சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பேசப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அந்த மலைவாழ் மக்கள் வந்து ஃபினிக் ட்ரைப்ஸ் அப்படின்னு அதை சொல்கிறாங்க, அவங்கள அப்படி கூப்பிடப்படுது. ஆனால் இந்த ஃபினிக் பீப்புள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த பால்டோ லாங்குவேஜஸை பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து அந்த ஃபினிக்ஸ் அப்படிங்கிறது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் வராது. ஆனால் இந்த ஃபினிக் பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய லாங்குவேஜஸ் கூட இந்த பால்டிக் வேர்ட்ஸை வந்துட்டு பாரோ பண்ணி எழுதியிருப்பாங்க, அதை பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபினிக் அப்படிங்கிற இந்த ட்ரைப்ஸ் பீப்புள் வந்து பால்ஸ் அப்படிங்கிற இன்னொரு விதமான ஒரு மலைவாழ் மக்கள் ஒரு நேமில் வந்துட்டு உருவாகியிருப்பாங்க. இப்போது இந்த பால்டிக் லாங்குவேஜஸ் அவங்களுடைய கல்ச்சர்ஸு அவங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ இந்த பால்டிக் அப்படிங்கிற லாங்குவேஜ் கூட பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட்டு கொஞ்சம் ஒத்து போகிறதா சொல்லப்படுது. அடுத்தது இந்த ஸ்லேவிக். ஸோ ஆர்கியாலஜிக்கல் வந்துட்டு 1500 BCயில் ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஸ்லேவிக் வந்து ஸ்லேவ்ஸ் அல்லது அவங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு போலிஷ்க்கு பக்கத்தில் இந்த போலாந்து தான் சொன்னேன் இல்லையா, பால்டோங்கிறது போலாந்துலாம் பேசப்பட்டிருக்கு. இதுவும் இந்த போலாந்துங்கிற கண்ட்ரியில் தான் பேசப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பால்டோங்கிறது மலைவாழ் மக்களும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த கடல் சுற்றி இருக்கிற மக்கள் பேசப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஸ்லேவிக்ங்கிறது இந்த போலந்துங்கிற கண்ட்ரியில் போலிஷோடைய பார்டரான ஜினிபர் ரிவர் கிட்ட
எங்கே இருக்குது அப்படின்னா பெலாரஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. அந்த ஆற்று பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து பேசப்பட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரிங் த 6th century வந்து இந்த ஸ்லேவிக் பார்த்தோம் அப்படின்னா பேசக்கூடிய அந்த ட்ரைப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்காங்க. ஸோ மைக்ரேட் ஆகிருக்காங்க. அந்த ஆற்று பகுதியில் இருந்த மக்கள்லாம் எங்கே போயிருக்காங்க அப்படின்னா கிரீஸ்க்கு போயிருக்காங்க. கிரீஸில் பால்கன்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது பைசாண்டின். ஸோ இந்த பீப்புள்ஸ், அதாவது இந்த ஸ்லேவ்ஸ் பீப்புள், அந்த ஆற்று பகுதியில் வாழ்ந்த அந்த பீப்புள் வந்து கிரீஸ்க்கு போயிருக்காங்க. அங்கேருந்து பால்கன்ஸ் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பைசாண்டியங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மைக்ரேட் ஆகிறதுனால இந்த ஸ்லேவ்ஸுங்கிற இந்த லாங்குவேஜ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கதா பேசப்படுது. ஸோ இப்போது 2 பால்டிக் லாங்குவேஜஸ் தான் இப்பொழுதைக்கு உயிரோடு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒன்று லாட்வியன், இன்னொன்று வந்து லிதுவேனியன். இந்த ஸ்லேவிக் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய லாங்குவேஜஸ் இன்னமும் இருக்குது. பல்கேரியன், ஜெக், குரோஷியன், போலிஷ், செர்பியன், ஸ்லோவாக், ரஷ்யன். ஸோ இதை விட இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. பால்டோ அண்ட் ஸ்லாவிக்ஸ் நத்திங் பட், பால்டோங்கிறது ஒரு லாங்குவேஜ், ஸ்லேவிக்ங்கிறது ஒரு லாங்குவேஜ். இந்த பால்டோங்கிறது பால்டி, பெல், ஸ்பீர் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த ஃபினிக் பீப்புள் வந்து ஸோ இந்த லாங்குவேஜஸை பேசப்பட்டது, அதாவது மலைவாழ் மக்களும் கடல் சார்ந்த மக்களும் பேசப்பட்டிருக்கு. ஸ்லேவிக்ங்கிறது ஆற்று படுகையில் இருக்கிற பீப்புள்ஸ் பேசப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க அங்கேருந்து கிரீஸுக்கு வந்துட்டு மைக்ரேட் ஆகிட்டு அங்கே வந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து உருவாகிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற லாங்குவேஜ் இட்டாலிக். ஸோ இந்த இட்டாலிக் பீப்புளுடைய நேட்டிவ்ஸ் வந்து இட்டாலி அப்படின்னு நம்மளால, இப்போ இருக்கிற இட்டாலி பீப்புள் இருக்காங்களே அவங்களோட நேட்டிவ் தான் இட்டாலி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸோ 10,000 BC அரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஆல்ப்ஸ் அப்படிங்கிற அந்த மலைப்பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற அந்த பீப்புள்ஸ்லாம் வந்து இட்டாலிக்கு அதாவது போகிறாங்க. அதாவது ஆல்ப்ஸ் மலையில் இருக்கிறவங்களாம் இட்டாலிக்கு போகிறாங்க. எப்போது 1000 BC. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஜுவலாக வந்து அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணி சவுத் வேர்ல்டு வரைக்கும் இந்த இட்டாலியை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறாங்க. லாட்டின் தான் வந்துட்டு மோஸ்ட் ஃபேமஸ் இந்த குரூப்பில் வந்து லாட்டின் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு லாங்குவேஜ் இந்த குரூப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சுற்றி இருக்கிற இந்த அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த பீப்புள்ஸ்லாம் வந்து இட்டாலியன் பெனிசுலாங்கிற பிளேஸ் சென்டர் பகுதியில் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த லாட்டின்லாம் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது அந்த கல்வெட்டுக்கள் வந்து லாட்டின் வந்து 7th century வந்து ஃபஸ்ட்டு கல்வெட்டு நமக்கு கிடச்சிருக்கிறதா சொல்லப்படுது. 6th century BCயில் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இந்த லாட்டின் வந்து ஏன்ஷியன்ட் டைமில் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது ரோம். ஸோ கிளாசிக்கல் லாட்டின் பார்த்தோம் அப்படின்னா லாட்டின் யூஸ்ட் வந்துட்டு ரோமன்ஸ் ஆத்தர்ஸ், ஓவிடஸ், சிசேரோ, செனிகா, பில்னி, மார்க்கஸ் ஆலன்ஸ், இந்த மாதிரியான ரைட்டர்ஸ், ரோமன்ஸ் ஆத்தர்ஸ் தான் இந்த லாட்டினில் லாங்குவேஜஸில் வந்துட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த லாங்குவேஜஸோடைய பிரான்ச்சஸ்ன்னு பார்க்கும்போது ஃபாலிசிகான், சாபெலிக், அம்பேரியன், சவுத் பிகான், ஆஸ்கான், ஸோ இது எல்லாமே வந்து இந்த லாங்குவேஜஸில் இருக்குது. பட் இது எல்லாமே இப்போ கிடையாது, இப்போ லாட்டின் தான் இருக்குது. ஸோ டுடே ரோமன்ஸ் லாங்குவேஜஸ் ஒன்லி அப்படின்னா இட்டாலிக் பிரான்ச்சஸ் மட்டும்தான். இட்டாலிக்ஸ் நத்திங் பட் ஸோ ஆல்ப்ஸ் பீப்புள்ஸால் பேசப்பட்ட 1000 BCயில். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆல்ப்ஸ் பீப்புள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர், மைக்ரேஷன், ஸோ இந்த மாதிரி அங்கே இடத்துல கொஞ்சம் டெவலப் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு 7th century தான் இந்த லாட்டினில் வந்துட்டு ஒரு கல்வெட்டு நமக்கு கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோமன்ஸ் ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க லாட்டினில் வந்து நிறைய ஒர்க்கை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த லாங்குவேஜஸ் கொஞ்சம் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜஸ் வருது, ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற ஒரே லாங்குவேஜ் ரோமன்ஸில் இருக்கிற அது இட்டாலிக் மட்டும்தான், இட்டாலிக் பிரான்ச் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லாங்குவேஜஸ் பார்க்கும்போது ஹெலனிக் ஆர் கிரீக். ஸோ இந்த பிரான்ச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா கிரீக் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் உடைய டயலக்டாக தான் இதை கன்சிடர் பண்ணாங்க. 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி, மோர் தென் 3000 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு இது ரிட்டன் ஹிஸ்ட்ரியாக இருக்குது. கிரீக் டயலக்ட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக தான் வந்து அதாவது டெவலப் ஆச்சு. ஸோ இந்த லாங்குவேஜஸ் வந்து சவுத் அண்ட் பால்கான்ஸோடைய எண்டு வரைக்கும் பேசப்படுதா சொல்லுது. அங்கே இருக்கிற பீப்புளை வந்துட்டு பெலோபோனிஸ் பெனுசிலா அதுலேருந்து அதுக்கப்புறம் ஏகன் சி கடல் வரைக்கும் இந்த லாங்குவேஜஸ் பேசப்படுது. ஸோ இது வந்து ஏர்லியஸ்ட்டு ரிட்டன், ரொம்பவே முன்னாடி காலத்திலிருந்து இருக்குது, ரிட்டன்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இது வந்து ரிட்டனில் தான் இருக்குது ரொம்ப ஏர்லியஸ்ட்லேருந்து அப்படிங்கிறத வந்து மிசீனியன் அப்படிங்கிற ஒரு டயலக்டில், அதாவது மிசீனியன்கிறது ஒரு சிவிலைசேஷன், அதாவது ஒரு நாகரிக பீப்புள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து நிறைய கிளே டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய அந்த கல்வெட்டுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் அந்த கிரீக்ஸ்லாம் எழுத வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கிரீக்குங்கிறது ரொம்ப காலத்திலிருந்து இருக்கிறதா அப்படி சொல்கிறாங்க. ஸோ மிசீனியன் அந்த பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா அல்ஃபபெட்டிக்கில் வந்துட்டு அவங்களுடைய லாங்குவேஜ் இருக்காது. அவங்களோட ரிட்டன் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா அல்ஃபபெட்டிக்கில் இருக்காது. அதுக்கு பதிலாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கிரிப்டாக இருக்குமா. ஸோ அதாவது லீனியராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. லீனியர் பி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் அல்ஃபாபெட்டிக் இன்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு 8th century BC தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஹோமரிக் எபிக், எலியட் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இலியடு, ஒடிசிலாம். ஸோ அந்த மாதிரியான காவியங்களில் தான் இந்த மாதிரியான அதாவது அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ தேர் வேர் மெனி கிரீக் டயலக்ட் வந்து ஏன்ஷியன்ட் டைமில் இருந்திருக்கு. காரணம் என்னன்னா ஏதன்ஸோடைய கல்ச்சர். ஸோ அப்போது க்ரீக் தான் வந்துட்டு சூப்பர் மேசியாக இருந்திருக்கும் 5th century BC வரைக்கும். அதனால் அந்த ஏதன்ஸோடைய டயலக்டு அதை தான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா ஆட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லிட்ரரி லாங்குவேஜ் எப்போ கிளாசிக்கல் பீரியடில். ஸோ ஃபேமஸ் க்ரீக் போயட்ரி, ப்ரோஸ் ரிட்டன் கிளாசிக்கல் டைமில் பார்த்தோம்னா ஆட்டிக்கில் எழுதியிருப்பாங்க. யாருன்னா அரிஸ்டோஃபன்ஸ், அரிஸ்டாட்டில், எரிபிடியஸ், பிளாட்டோ. ஸோ இவங்களாம் வந்துட்டு ஃபேமஸான இந்த லாங்குவேஜ் வளர்க்கறதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ க்ரீக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலத்து முன்னாடியிலிருந்து அது வந்து ரிட்டனில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்கு எவிடென்ஸாக மிசியன் பீப்புள் வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய இதில் வந்துட்டு அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுத மாட்டாங்க. ஸ்கிரிப்ட், லீனியர் பி ஸ்கிரிப்ட்னு தான் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹோமரிக் உடைய எபிக்கான இலியட்டில் தான் இந்த க்ரீக் லாங்குவேஜ் அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதப்பட்டு ஸோ ஏதன்ஸ் பீப்புள் அவங்களுடைய கல்ச்சர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு அதை இப்போ வந்து ஆட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டிக்ங்கிறது ஒரு லாங்குவேஜ். ஸோ இப்படி தான் இந்த லாங்குவேஜஸ் இப்போ க்ரீக் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதுதான் ஹெல்லாஸ் அப்படின்னு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செல்டிக் லாங்குவேஜ். இந்த செல்டிக் லாங்குவேஜ் பார்த்தோம்னா சப் பிரான்ச்சஸ் இருக்குது. கான்டினென்டல் செல்டிக், இன்சுலர் செல்டிக் அப்படின்னு 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ 600 BCக்கு அப்புறம் தான் இருக்கிறதா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. செல்டிக் வந்து ட்ரைப்ஸ் பீப்புள் தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சவுத்தர்னில் பேசக்கூடிய ஜெர்மனியில் இருக்கிற சவுத்தர்ன் பீப்புள், ஆஸ்ட்ரியா, வெஸ்டர்னில் இருக்க செக் அப்படிங்கிற ஒரு வகையான பீப்புள்ஸ் இருக்காங்க போல். ஸோ அவங்க எல்லாமே அவங்களிருந்து டு ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், ஸ்பெயின், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இஸ்லேஸு. ஸோ இவங்க எல்லாமும் இப்போ இந்த லாங்குவேஜ் பேசப்படுது. 400 BCயில் தான் வந்து சவுத் வேர்ல்ட்லேருந்து நார்த்தன் இட்டாலி வரைக்கும், அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட்லேருந்து பால்கன்ஸ் வரைக்கும், ஈவன் பியாண்ட் அதுக்கு கீழே இருக்கிற பீப்புள்ஸ் வரைக்கும் இந்த லாங்குவேஜஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஏர்லி 1st century BCலேயே செல்டிக் வந்து ட்ரைப்ஸ் பீப்புள் தான் வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்டான போர்ஷனான ஈரோப்பில் பேசப்பட்டிருக்காங்க செல்டிக். ஸோ அண்ட் 50 BCயில் ஜூலியஸ் சீசருடைய கான்கவர்ட் டைமில் கால் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜஸ் பேசப்பட்டிருக்கு. அடுத்தது பிரிட்டன்ஸ் ஸோ அது வந்து 2 பிரான்ச்சஸ் சொன்னோம் இல்லையா, ஒன்று வந்து கான்டினென்டல் செல்டிக், இன்னொன்று இன்சுலர் செல்டிக் அப்படின்னு. ஸோ அது இப்போ அதே மாதிரி 3 விதமான குரூப்ஸ், ஒன்று கால், இன்னொன்று வந்து பிரிட்டன், இன்னொன்று வந்து கேலிக் அப்படின்னு 3ஆக சொல்கிறாங்க. ஸோ இந்த காலிக் அப்படிங்கிற லாங்குவேஜஸ் பார்த்தோம்னா கிரீக் அண்ட் லாட்டின் ஆத்தர்ஸ் வந்து அவங்களுடைய கல்வெட்டுகளில் எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரிட்டானிக் பார்த்தோம் அப்படின்னா வெல்ஷு, கார்னிஷு, அதுக்கப்புறம் நார்த் வெஸ்டர்னில் இருக்கிற ஃப்ரான்ஸ் வரைக்கும் பேசப்பட்டிருக்கு. இந்த கேலிக்னு பார்த்தோம் அப்படின்னா ஐரிஷு, ஸ்காட்டிஷு, ஸோ இந்த மாதிரி நார்த்தன் அயர்லாண்ட்லேயும் ஸ்போக்கன் லாங்குவேஜஸாக இருக்குது. இந்த கால்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதோடைய அப்போ வந்து ஜூலியஸ் சீசருடைய பீரியடில் வந்து இது பேசப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. அடுத்தது பிரிட்டன் பார்த்தோம்னா கிளாடியஸ் அப்படிங்கிற அவருடைய எம்பரரில் பேசப்பட்டிருக்கு. செல்டிக் ஸ்பீக்கிங்கில் ரோம், லாட்டின்லாம் வந்து ஒரு டாமினண்ட்டான ஒரு தலைமை பொறுப்புள்ள ஒரு லாங்குவேஜஸாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அடுத்து கான்டினென்டல் செல்டிக் லாங்குவேஜஸ் வந்து இப்போ கிடையாது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன 2 லாங்குவேஜஸில் கான்டினென்டல் செல்டிக் லாங்குவேஜ் இப்போ அது இல்லை.
காண்டினென்டல் லாங்குவேஜஸ் வந்து இப்போ காலிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது காலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேலிக், இது வந்து காலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது இன்சுலர் செல்டிக் டெவலப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைப்ஸ் பீப்புள் வந்து 6th century BC-லேயே அந்த இன்சுலர் செல்டிக் பேசப்பட்டிருக்கு. அயர்லாண்டில் வந்து ஜாகிரபிக்கல் ஐலாண்டில் பார்த்தோம் அப்படின்னா ரோமன் அண்ட் ஆங்கிலோ சாக்சனுடைய இன்வேஷனாக சொல்லப்படுது. ஸோ ஒன்லி செல்டிக் லாங்குவேஜ் இப்போ என்ன பேசப்படுறாங்க அப்படின்னா ஐரிஷ் காலிக், ஸ்காட்டிஷ் காலிக், பெல்ட்ஸ் அண்ட் பிரிட்டன், அவ்வளோதான். ஸோ இதுதான் மூணாக வந்து இது எல்லாமே எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இன்சுலர் செல்டிக் தான். அந்த காண்டினென்டல் செல்டிக் வந்து செத்து போச்சு. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஜெர்மானிக்கில் வந்து 3 சப் பிரான்ச்சஸ் இருக்குது. ஈஸ்ட் ஜெர்மானிக்ஸ் அது இப்பொழுதுக்கு இல்லை, அது செத்து போச்சு. அடுத்தது நார்த் ஜெர்மானிக்கில் பார்த்தோம்னா ஓல்டு நார்ஸ், ஆன்சர் ஆஃப் மாடர்ன் ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜஸ்லாம் அதில் தான் வருது. அடுத்தது வெஸ்ட் ஜெர்மானிக்ஸில் தான் நம்மளுடைய ஓல்டு இங்கிலீஷ், ஓல்டு சாக்சான் அண்ட் ஓல்டு ஹை ஜெர்மன்கிற லாங்குவேஜஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட்டு மில்லினியம் BC-லே வந்து ஜெர்மானிக் வந்து பேசப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இது எங்கன்னா சவுத் அண்ட் ஸ்காண்டினேவியன் கோஸ்ட் கடற்கரையிலிருந்து நார்த் பால்டிக் சீ வரைக்கும் இந்த லாங்குவேஜஸ் பேசப்பட்டிருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்னிருப்பேன் இல்லையா, ஃபினிக் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருந்தாங்கன்னு. ஸோ அவங்க வந்து இந்த ஜெர்மானிக் ஸ்பீக்கிங்கை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இந்த மலைவாழ் மக்கள் வந்து நார்த் சைடில் இருந்து பால்டோஸ்லாவிக் ட்ரைப்ஸ் வந்துட்டு ஈஸ்ட் சைட்லேயும், இதை வந்து அதாவது ஃபினிக் வந்து நார்த் சைட்லேயும், இந்த பால்டோஸ்லேவிக் ட்ரைப்ஸ் இருக்காங்களே அவங்க ஈஸ்ட் சைட்லேயும் இதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிசல்ட் தான் வந்து ஜெர்மானிக் லாங்குவேஜஸ் வந்து நிறைய ஃபினிஷ் பால்டோஸ்லேவிக்கில் வந்துட்டு பாரோ பண்ணி அவங்களும் பேசியிருக்காங்க. அடுத்தது நான் சொன்ன அந்த ஓல்டு நார்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து விக்கிங்ஸ் அப்படிங்கிற லாங்குவேஜை நிறைய பேசியிருக்காங்க. நேட்டிவ் நார்டிக் ப்ரீ கிறிஸ்டியன் ஜெர்மானிக் மித்தாலஜியில் இது இருக்குது. நிறைய நாட்டுப்புற ஃபோக்லோர்லேயும் வந்து இந்த ஓல்டு நார்ஸ் வந்துட்டு காணப்படுது. டச்சு, இங்கிலீஷு, ஃப்ரிஷியன், யூதிஷு, ஸோ இதெல்லாம் வந்து மாடர்ன் சர்வேயருடைய வெஸ்ட் ஜெர்மானிக்குடைய சப் பிரான்ச்சஸ். ஸோ அதே டைமில் பார்த்தோம்னா டேனிஷு, ஃபரோசி, ஐஸ்லாண்டிக், நார்வேனு, ஸ்வீடிஷு, ஸோ இது எல்லாமே நார்த் ஜெர்மானிக்குடைய பிரான்ச்சஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,